Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது நியூ சைட்டோட மெட்டீரியல் கேபினெட்ஸ் பாக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன். இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்ஸ் எல்லாமே ஒயிட்டு தான். என்னோடய பேக்ரவுண்டில் வந்து பார்க்குறீங்க இல்லையா, இதில் நிறைய கலர்ஸ்லாம் வந்து போட்டுக்கலாம், நிறைய வீடியோஸ்லாம் வந்து மேக் பண்ணியிருப்பேன். பட் என்னென்னா பேசிக்காக வர்றது ஒரு கொட்டேஷன் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து பேசிக்காக வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப் ஒயிட் அண்ட் லேமினேஷன். இந்த ஆஃப் ஒயிட் லேமினேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒட்டி அதோட கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து டெலிவரி பண்ணணும். என்னென்ன ரெடியாக இருக்குது, இதோடது வந்து எந்தெந்த பாக்ஸ் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 100% வந்து முடிஞ்சது. எதுவுமே பெண்டிங்ன்றது வந்து எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம அங்கே போய் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஒன்று கூட பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். பட் என்னென்னா ஒரே வாட்டி வந்து போயிட்டு ஃபிட்டிங்லாம் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஒன்றா வந்து பண்ணும்போது ஒர்க்கு டியூரேஷன்ன்றது வந்து அதிகமாகிடும். அதனால் இங்கே வந்து 100% வந்து ஒர்க்கு முடித்ததுக்கப்புறமா தான் அங்கே ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய மேன் பவர் வச்சு முடிச்சு விட்டுறலாம். இப்போ ஒரு வார்ட்ரோப் வருது அப்படின்னா ஒரு டீம், இன்னொரு வார்ட்ரோப் வருதுன்னா ஒரு டீம், ஒரு டிவி யூனிட் வருதுன்னா ஒரு டீம், ஒரு 3 டீம் வந்து வச்சாலே மாற்றி ஒர்க் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு வார்ட்ரோப் வந்து நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டீமாக வச்சு பண்ணும்போது ஒர்க் டியூரேஷன்றது வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப நாளாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் அப்படியே அவாய்ட் பண்ணிடுறது. கம்ப்ளீட்டாக இங்கே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே போய் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளாட் டூப்ளெக்ஸ் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து தனியாக சொல்கிறேன், ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து தனியாக சொல்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட வார்ட்ரோப். இதோட வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வியூ வந்து இப்படி இருக்கும். உங்களுக்கு வெறும் கேபினெட்ஸ் தானே பண்ணுறாங்க, வெறும் பாக்ஸ் தானே பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஒர்க். இது வந்து நார்மலாகவே நீங்கள் ஒரு வெண்டர் வச்சு பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 days ஒர்க்குன்றது வந்து இது எடுக்கும். ஏன்னா பாக்ஸ் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம், 1 dayல முடிஞ்சிடும். இந்த ட்ராயர்ஸ், அதுக்கப்புறம் இந்த சேனல் அலைன்மெண்ட், இந்த ப்ரொஃபைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ப்ரொஃபைல் சேனல்லாம் வந்து வார்ட்ரோப் வந்து நம்ம மேக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போட்டிருப்போம். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு யூ ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், ஒரு ஆர்ச் ஷேப்பில். அப்படின்னா ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட், அதுக்கப்புறம் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைல் சேனல்ன்றது வந்து போட்டிருப்போம். எல்லா வார்ட்ரோப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இது ஆக்சுவலாக கொட்டேஷன் கொடுக்கும்போது பேசி பண்ணதுனால திருப்பி வந்து பண்ண முடியாது. நீங்கள் திருப்பி வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே வந்து இந்த கார்னரில் வரும் 45 degreeல அந்த மாதிரி சேனல்லாம் அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். கன்சீல்டு வந்து போடும்போது வார்ட்ரோப் வந்து மேக் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா போடணும். கன்சீல்டுனா உங்களுக்கு வெளியே தெரியாது. இப்போ இதில் நான் நேராக நிற்கிறேன், உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபைல் வந்து தெரியல பாருங்களேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல்டு. இதுவே வெளியில் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கார்னரில் இல்லைன்னா ஏதோ ஒரு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா போடுற மாதிரி இருக்கும். நம்ம கிச்சனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபைல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒர்க்குன்றது வந்து ஈஸி. இந்த கன்சீல்டு வந்து பண்ணும்போது ஒர்க்மேன்ஷிப்ன்றது வந்து அதிகமாக இருக்கும். டைம் டியூரேஷன்ன்றது வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பண்ணோம் அப்படின்னா முன்கூட்டியே வந்து ஆர்டர் வந்து கொடுத்தா தான் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ண முடியும். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஒரு பெட்ரூம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வரும். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கும். இப்போ அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வரும். இதில் வந்து 3 drawers வந்து பண்ணியிருக்கோம். 3 drawers வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 drawers வந்து பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். மேலே வந்து ஹேங்கர் வந்துடும். மேலே வந்து ஹேங்கர் வந்து கொடுத்துருவோம். கீழே வந்து ஒரு செல்ஃப். இதுக்கப்புறம் ஆக்சசரிஸ்லாம் வந்து போடணும் அப்படின்னா அடிஷ்னல் காஸ்ட் ஆகும். பாக்ஸ்னால் வந்து
பாக்ஸ் ஒர்க்ன்றது வந்து பேசிக் காஸ்ட்ன்றது வந்து வந்துடும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ, டிசைனுக்கு இவ்வளோ, ப்ளைக்கு வந்து அதோட சார்ஜஸ் வந்து தனி. இப்போ நீங்களே வந்து ஆர்டர் வந்து கொடுத்தீங்கனாலே வந்து ப்ளையோட காஸ்ட்ன்றது வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இதோட பாக்ஸ் ஒர்க்ன்றது வந்து கேல்குலேஷன் பண்ணி வரும். இதுக்கு மேலே தான் வந்து நீங்கள் ஷட்டர்ஸ், இப்போ நீங்கள் ஏதாவது வந்து கூகுளில் ஒரு இமேஜஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற பாக்ஸ் வந்து இப்படி இருக்கும், மேலே இருக்கிற டோர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக வந்து போட்டுக்கலாம். இதை லாக்வர்ட் கிளாஸ் போட்டுக்கலாம், அக்ரலிக் போட்டுக்கலாம், லேமினேஷன்லாம் போட்டுக்கலாம். மெயினாக வந்து அதுக்கு ஸ்ட்ரக்சர் வேணும். அப்படின்னா உள்ளே இருக்கிற பாக்ஸ் வந்து இருந்தால் தான் மேலே இருக்கிற டோர் சென்டர் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். அதனால தான் இவ்வளோ நேரம் வந்து சொல்ல வேண்டியது இருந்தது. இதுதான் 2 வார்ட்ரோபோட பாக்ஸஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேஸ் யூனிட். அதுக்கப்புறம் இது வந்து பூஜா யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒர்க் இருக்குது, இன்னும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பூஜா யூனிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் கலரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட்டுக்கு வந்து இதே கலர் வேணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் அந்த பூஜா ரூம் டோர் திறந்தீங்கனாலே இந்த கலர் ஃபுல்லாகவே வந்து இந்த கலர் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டிவி யூனிட்டோட ரைட் சைடு வரும். நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூட காமிக்கிறேன். இது மேலே இருக்கிற வந்து குஷன் வரும். இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஆக்சுவலாக வந்து இது பாப்பா ரூமோடது. இது வந்து வாஷிங் மிஷின் அப்பர் யூனிட். இது எல்லாமே வந்து இங்கே மேக் பண்ணிடுவோம். அங்கே வந்து அப்படியே போயிட்டு ஜஸ்ட்டு ஃபிட்டிங் ஒர்க்கு மட்டும்தான் அங்கே நடக்கும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போய் அங்கே ஃபிட்டிங் ஒர்க்கு தான். இது வந்து ஒரு கிச்சனோட டேண்டமோட பாக்ஸ். அதனால உங்களுக்கு செல்ஃப் எதுவுமே இருக்காது. டேண்டம் வந்து அப்படியே போய் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ இங்கே வந்து ரெடி பண்ணும்போது உங்களுக்கு டஸ்ட்ன்றது வந்து அதிகமாக வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அங்கே போய் வந்து ஃபிட் பண்ணுறது. சில டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லாதனால அங்கே டைம் இல்லாதனால இங்கேயே வந்து மேக்ஸிமம் ஃபிட்டிங் பண்ணிடுவோம். இந்த சைடு வந்து 2 டேண்டம் வரும். டேண்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும், ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ணலை. இது எல்லாமே செல்ஃப் எல்லாமே வந்து அட்ஜஸ்டபிள் தான். நீங்கள் திருப்பி அப்புறமா கூட இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து அமுச்சு விடும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணி அமுச்சு விட்ருவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட குவான்டிட்டின்றது வந்து அதிகம் தான். எல்லாமே நிறைய உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு மாதிரியாக வந்து தெரியலாம். பட் என்ன ஒரு யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வைஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து அதே சைட்டு தான். இன்னொரு கிரவுண்ட் ஃப்ளோரோட பெட்ரூமோட வார்ட்ரோப். இது அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் வார்ட்ரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 2 ட்ராய்ஸ், ஒரு சைடு வந்து 3 ட்ராய்ஸ். ஏன் ஒரு சைடு 3 ஒரு சைடு 2 அப்படின்னா இது வந்து ஃபேண்ட் வந்து ஹேங்கர் வந்து பண்ணும் அப்படின்றதுக்காக கிளைண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால ஃபேண்ட் வந்து இந்த சைடு ஹேங்கர் வந்து பண்ணுற மாதிரி வந்து இதில் மேக் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போது டாப்லேருந்து ஒரு 900 mm வந்து கொடுக்குறோம் அப்படின்னா 1 மீட்டர் வச்சுக்கோங்களேன். 1 மீட்டர் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்ட் சைஸில் வந்து இதில் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கி இருக்கும். அதனால தான் ஒரு ட்ரா வந்து மைனஸ் பண்ணிட்டோம். நடுவில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட். அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் எங்கே இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கம்ப்ளீட்டாக ஓவராலாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து போடும்போது ஒரு யூனிட் வந்து தனித்தனியாக வந்து போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து இருக்கலாம். பட் என்னென்னா அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையும் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு வார்ட்ரோப்பில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு செல்ஃபில் இருக்கட்டும், அந்த யூனிட் வந்து எந்தெந்த யூனிட் வந்து எந்தெந்த இடத்துக்கு வரும் அப்படின்ட்டு ப்ராப்பராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அப்படியே ஜஸ்ட் ஃபிட்டிங் ஒர்க் தான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வெறும் ஃபிட்டிங் ஒர்க்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வார்ட்ரோப் வந்துன்னா இன்னும் மேக்ஸிமம் ஒரு 2 hours மிஞ்சி போனால் ஒரு ½ டே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்கும். 90% ஒர்க்குன்றது வந்து இங்கே முடிஞ்சிடும். அங்கே வந்து வெறும் 10% தான் இருக்கும். அந்த 10%ன்றது கூட ஷட்டர் போடணும். ஷட்டர் கூட நாங்கள் அளவு எடுத்துகிட்டு இங்கே வந்து ரெடி பண்ணிவிட்டு அங்கே வந்து டெலிவரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரு சைடு லேமினேஷன், அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன ஒர்க்கு தான் அங்கே இருக்கும். பெரிய ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து
அங்கே வந்து அந்த டைல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறது, ஆல்ரெடி பெயிண்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க, அந்த பெயிண்டிங்கில் வந்து கை வச்சு டேமேஜ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பண்ணாமல் ஆல்ரெடி உங்களுக்கு வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடுன்றது வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா டெய்லி வந்து ஒர்க்கர்ஸ் வந்துட்டு போகிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஆளுங்க வந்து குடியிருக்காங்க அப்படின்னா இன்னும் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ன்றது வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த ஒர்க் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஏன்னா எல்லாத்தையும் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும்தான் லேமினேஷன் ஒட்டுவாங்க. அந்த ஒரு சைடு எதுக்காக ஒட்டுவாங்க அப்படின்னா, இப்போது என்னோடய பேக்ரவுண்டில் தெரியுது இல்லையா, ஒரு சைடு டோர் வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு சைடு தெரியும், அந்த ஒரு சைடு மட்டும்தான் அங்கே ஃபிட் பண்ணுவோம். சில சைட்டுக்கெலாம் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பட் என்னென்னா வாலில் வந்து அலைன்மெண்ட் இருக்கிறதுனால திருப்பி அந்த இடத்துல வந்து சிலிக்கான் வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஒரு சைடு தானே அங்கே போய் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். டோர்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஈஸியான்றது வந்து உங்களுக்கு ஒர்க்குன்றது வந்து முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.